கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நியாய தீர்ப்பின் நாள், அப்படித்தானே? நியாய தீர்ப்பின் நாள். நியாய தீர்ப்புன்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியா இருக்கா, பயமா இருக்கா? பயமா தான் இருக்கு இல்லையா? நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு, நிச்சயம் உண்டு. அதை ஆண்டவரே அநேகர் இடத்துல சொல்லி இருக்காரு. இயேசு கிறிஸ்துவானவரே தன்னுடைய வாயினாலே சொல்லி இருக்காரு, நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. இன்றைய அருளுரைக்காக கொடுக்கப்பட்டுள்ள அல்லது தெரிவு செய்யப்பட்டுள்ள பகுதி லூக்கா 16:19 முதல் 31 முடிய. எடுத்து உங்க கையில வச்சுக்கீங்க. ஒரு வசனமா நம்ம தியானிப்போம். லூக்கா 16:19 முதல் 31 முடிய. அதுல ஏழை லாசரு அப்படின்னு சொல்லி பெயர் கொடுத்திருக்காங்க. ஆனா ஐஸ்வர்யவானுக்கு வெறும் ஐஸ்வர்யவான் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யவான் பெயர் சொல்லப்படல. யூத கலாச்சாரத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, யூத பெரும் பணக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, சாப்பிட்ட பிறகு லாசர் எங்க உட்கார்ந்து இருந்தாரு? வாசற்படியில உட்கார்ந்து இருக்கிறார். அவரும் ஐஸ்வர்யவான் பெரிய சம்பந்தராய் இருந்தார். அவங்க யூத கலாச்சாரத்துல என்ன செய்வாங்களா, கை கழுவும் பொழுது ரொட்டி துண்டுகளால் தங்கள் கைகளை கழுவி வீசுவாங்களாம். ரொட்டி துண்டுகளால் தங்கள் கைகளை கழுவி வீசுவாங்க. அதை எடுத்து சாப்பிடுவதற்காக நாய்களும் வரும், இது போன்ற ஏழைகளும் தரித்திரர்களும் வருவார்கள். அந்த இடத்துலதான் லாசர் என்ன செய்திருக்கிறாரு, அமர்ந்து கொண்டு அந்த கீழே விழும் துணிக்கைகளை எடுத்து சாப்பிட்டு கொண்டு வந்தார். அவருடைய உடல் எல்லாம் எப்படி இருந்துச்சு? பருக்கள் நிறைந்ததாக. அந்த பருக்களை அங்க சாப்பிடுற ரொட்டி துண்ட சாப்பிட வர நாய்கள் நக்கிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ ஜனமே, சரி, இந்த ஐஸ்வர்யவான் குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவன் பாவம் செய்தவன் அப்படின்னு எங்கேயோ சொல்லப்பட்டிருக்கிறதா? சொல்லப்படவில்லை. லாசரு பாவம் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? சொல்லப்படவில்லை. ஆனால் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க? ரெண்டு பேரும் மரித்து போகிறார்கள். ஐஸ்வர்யவான் செய்ய வேண்டியதை செய்யவில்லை. அவர் என்ன செய்யவில்லை? செய்ய வேண்டியதை செய்யவில்லை. என்ன செய்யணும்? என்ன படிச்சோம்? தரித்திரருக்கு கொடுங்கள் என்று உங்களை நாங்கள் சிறையில சந்தித்தோம். எங்க நாங்க பசியுள்ளவர்களாய் கண்டோம். படிச்சார் ஐயா, கவனிச்சீங்களா? ஆனால் பாதாளத்திற்கு போகிறவர்கள் இதை செய்வதில்லை. அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இன்றைக்கு என்ன அழைப்புகள் விடுக்கிறார் என்று சொன்னால், ஆபிரகாமின் மடியில் நீங்களும் நானும் அமர வேண்டும் என்று சொன்னால் தரித்திரர்கள் மேல் இரக்கம் கொள்ள வேண்டும். இதைத்தான் சொல்றாரு, வேற ஒண்ணுமே அவர் சொல்றது கிடையாது. அந்த ஐஸ்வர்யவான் ஒரு மாய்மாலமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறான். மாய்மாலத்தை மாற்றுங்கள். முதலாவது தலைப்பு, மாய்மாலத்தை மாற்றுங்கள். அந்த ஐஸ்வர்யவான் செய்ய வேண்டியதை செய்யாததால் அவன் எங்க போறாரு? பாதாளத்துல போறாரு. பாதாளத்துல போய் அங்கிருந்து சொல்றாரு, மேல பாக்குறாரு. யார பாக்குறாரு? லாசருவை பார்க்கிறார். லாசர் எங்க உட்கார்ந்து இருக்காரு? ஆபிரகாமே. The ultimate aim of a Christianity வச்சுக்கலாம். நம்முடைய ஒரு கோர் எதற்காக நாம் பாடுபடுகிறோம்? பிறந்ததிலிருந்து நம்முடைய திருச்சபை காரியங்களாகட்டும், குடும்ப காரியங்களாகட்டும், பரலோக ராஜ்யத்துல நம்ம எப்படியாவது நுழைச்சிடணும். ஆபிரகாம் மடியில போய் உட்கார்ந்துடணும். அந்த பெரும் பாக்கியம் பூலோகத்திலே பாடுபட்ட லாசருக்கு கிடைத்தது. ஆனால் பூலோகத்திலே பெரும் சம்பத்துக்களை அனுபவித்து வந்திருந்த அந்த ஐஸ்வர்யவானுக்கு அது கிடைக்கவில்லை. காரணம், தனக்கு இருந்தவற்றை அவன் பகிர்ந்து கொடுக்கவில்லை. அதுவும் இல்லாம தன் கண்ணு பார்க்கிற பக்கத்து, இப்ப இங்க இருக்கிறோம், அமெரிக்காலே ஹோம்லெஸ் பீப்புள் இருக்காங்க, ஆஸ்திரேலியாலே இருக்காங்க. நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? நம் கண்ணெதிரே பார்க்கின்ற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார். அதனாலதான் வாசற்படியிலே உட்கார்ந்திருந்தான் அந்த ஏழை லாசரு. அன்பான தேவ ஜனமே, அப்ப ஆண்டவர் இந்த அத்தி மரத்துல சொல்றாரு, ஒரு காலம் ஒருவன் உன்னிடத்துல கனியை, அப்ப இனி உனக்கு கனியே வராது அப்படின்னு சொல்லி அந்த அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னால், இந்த ஒரு கடுமையான வார்த்தைகள் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுமானால் நம்மளை நினைச்சுப்பாங்க. தானியேலை தூக்கி எங்க போட்டாங்க? சிங்க கெபில போட்ட பொழுது அந்த தானியேல் உள்ள சந்தோஷமா ஆண்டவரை துதிச்சிட்டு இருக்காரு. ஆனால் போட்ட
அரிய ராஜாவிற்கு என்ன வரவில்லை? தூக்கம் வரல. போய் கேட்கிறாரு, தானியேலே, நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? என்ன ஒரு அருமையான கேள்வி. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு என்னோட கேட்கின்ற கேள்வி, உன் அருகில் இருக்கிற தரித்திரர்களுக்கு நீ உன் பங்கை கொடுத்தாயா? அல்லேலூயா. தானியேல் என்ன சொன்னார்? ஆமாண்டவரே, நான் உயிரோட இருக்கிற என் மீட்பர் என்னை காப்பாற்றிட்டாரு. இந்த ஏழை லாசருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். மாய்மாலத்தை மாற்ற வேண்டும். கனி கொடுப்பதை போல, அந்த அத்திமரத்தை போல நாம் விடாமல் என்ன செய்வோம்? மாய்மாலத்தை மாற்ற வேண்டும். இரண்டாவதாக மனம் திரும்ப வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நம்ம பிறந்ததிலிருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. பிரசங்கியாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், மனம் திரும்ப பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. சகேயுடைய அந்த சம்பவத்துல பார்த்தோம் சொன்னா, ஆண்டவர் வந்து சொல்லுவாரு, எல்லாரும் பேசுவாங்க, இவர் போய் யார் கூட பேசிட்டு இருக்காரு? ஒரு பாவி கூட பேசிட்டு இருக்காரு, பாவி கூட பேசிட்டு இருக்காருன்னு சொன்னப்ப அவர் சொல்வாரு, அருமையான வசனம், இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் யாருடைய குமாரர்கள்? ஆபிரகாமின் குமாரர்கள். எங்க போய் அமர வேண்டியவர்கள்? ஆபிரகாமின் மடியிலே அமர வேண்டியவர்கள். ஆனால் கனிகளை காணவில்லை. அன்பான தேவச்சனமே, இதுவரை எப்படியோ வாழ்ந்துட்டோம். மாய்மாலத்தை மாத்திரலாம். மனம் திரும்ப வேண்டும். இந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்யலாம்? செய்ய வேண்டியதை செய்யவே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருக்கு பாதாளத்தை கொடுக்கிறார். அங்க போனே பாதாளத்திலிருந்து அவர் சொல்றாரு, மேல பார்த்து, லாசருவினுடைய விரல் நுனியில சொட்டு தண்ணி கொடுங்கன்னு அவருக்கு எவ்வளவு தாக்கமா இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. தரித்திரருக்கு நாம் பகிர்ந்து கொடுப்பதில்லை. ஒரு கொட்டேஷன் படிச்சேன், God gives 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 and forgives. கடவுள் நமக்கு கொடுத்து 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 நம்மை மன்னிக்கிறத கொடுக்கிறார். ஆனால் ஹியூமன் gives 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 and forgives. கரெக்டா சொல்றீங்க. அவர் ஆபிரகாமின் மடியில் போய் அமர்ந்தார். அன்பான தேவஜனமே, இந்த உலகம் ஒரு வழி பாதை. இந்த உலகம் ஒரு வழி பாதை. நம்ம என்ட்ரு ஆயிட்டோம். we cannot go back. போக முடியுங்களா? போக முடியாது. இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல நாம் மனம் மாறினால், மாய்மாலத்தை மாற்றும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமின் மடியை உங்களுக்கு எனக்கும் கொடுப்பார். அந்த இடத்துல நீங்கள் நானும் போய் அமர வேண்டும் என்று சொன்னால், மாய்மாலத்தை மாற்ற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், ஏழைகளுக்கு இறங்க வேண்டும். அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை ஒரு வல்லமையான பட்டயம் இன்று உங்களோடு பேசியிருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் இருதயத்தை துளைக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், இந்த பிரச்சனை விட என் கடவுள் பெரியவர்ப்பா. அவர் நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் என்னை கைவிடவே மாட்டார். நான் அவரோடு இருக்கும் பொழுது அவர் என்னை தெரிந்து கொண்டார். கோசேன் தேசத்துல வைத்து என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்ல ஒரு வைராக்கியம் உங்களுக்கும் எனக்கு வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஆமென்.